புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா, இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தோழர் ஜீவானந்தம் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில தலைவர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அதிமுக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கணேசன் உட்பட பல்வேறு தரப்பினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடந்தது. சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானபெருமித், சிவஞானம், கலியபெருமாள், இளங்கோவன், ஜவஹர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் 8 மாதம் ஆகியும் இதுவரை ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை. அவர்களை நியமிக்க வேண்டும், வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு 10 நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும். நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் INTUC சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் நலசங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மத்திய அரசு கொண்டுவரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம், வகுப்பு வாரிய திருத்த சட்டம், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது. இதையெல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார்.
கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில்தான் இருக்கும். வருகின்ற 2026 அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், அதிமுகவிற்கு 2 சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய். சீட் எத்தனை என தலைமையில் பேசி முடிவு செய்வார்கள் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2015 இருந்து 21 வரை 95 கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது. பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டிக் கொண்டிருந்தது என்று தெரிவித்த அவர், கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திரும்பி அனுப்பப்படவில்லை. 16 எம்எல்ஏ இருந்தார்கள். தற்பொழுது 2 பேர் தான் இருக்கிறார்கள். அடுத்து வரும் தேர்தலில் 0வாக இருப்பார்கள் என்றும், புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குநர் நியமிக்கப்படுகிறார்கள். இதில் ஊழல் நடக்கிறது. இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டும், தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார். வெள்ளியனூர் சோத்தான்பேட்டை ரஹ்மத் நகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ரஹ்மத் நகரில் அட்டை கம்பெனி பின்புறம் ரூபாய் 16,91,000 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி வெள்ளியனூர் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தார்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு ஈம சடங்கு நிதி உதவி மற்றும் முதல் பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி வைப்பதற்கான உரிமை சான்றிதழை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுவோர்களின் ஈம சடங்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி 13 பயனாளிகளுக்கு தலா 15,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் முதலமைச்சரின் நிதி திட்டத்தில் இருந்து முதல் பெண் குழந்தைக்கு வைப்பு நிதியாக 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி சுமார் 30க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் புதியதாக குடிநீர் குழாய் இணைப்பை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி பூஜைகள் செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் குழாய் இணைப்புகளை அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மகாலட்சுமி நகர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். போலியாக உருவாக்கப்பட்ட பங்கு சந்தையில் 2.71 கோடி ரூபாயை முதலீடு செய்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பணத்தை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருசுக்குப்பத்தை சேர்ந்த 72 வயது நபர் ஆசிரமத்தில் பணியாற்றுகிறார். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முதலீடு செய்வதற்கான கம்ப்யூட்டர் இணைப்பு ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த இணைப்பு உண்மையானதுதானா என யோசிக்காமல் பல தவணைகளாக 2.71 கோடி ரூபாயை அந்த நபர் முதலீடு செய்தார். அதில் அவருக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக போலியாக உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கில் காட்டப்பட்டது. அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது குறித்து அவர் அளித்த புகாரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் அட்டாக் அடிப்படையில் 3 பேருக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி காவல்துறையில் சிடிசி எனும் பொறுப்பு அடிப்படையில் எஸ்பிக்களாக பதவியேற்று பணியாற்றி வரும் கடலோர பாதுகாப்பு பிரிவு பழனிவேல், புதுச்சேரி பல்கலைக்கழக சிறப்பு பணி அதிகாரி முருகையன் ஆகியோருக்கு அட்டாக் அடிப்படையில் எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறப்பு அதிரடி படை பிரிவில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு அட்டாக் அடிப்படையில் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. சிடிசி எனும் பொறுப்பு அடிப்படையில் மேல் பதவியில் பணிபுரிந்தாலும் அந்த பணிக்காலம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இதன் காரணமாகவே அட்டாக் எனும் தற்காலிக அடிப்படையில் எஸ்பிக்களாக நேரடியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை கவர்னர் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை செயலர் சரத் சௌகான் வெளியிட்டுள்ளார். புதுவை பாஜக மாநில செயலரை கண்டித்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தை திருநங்கைகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை புதன்கிழமை மாலை திருநங்கைகள் 75க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு அங்குள்ள சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்பொழுது பாஜக மாநில செயலரை கண்டித்து முழக்கமிட்டனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சில திருநங்கைகள் சிகிச்சைக்கு சென்றபோது அங்கிருந்த பாஜக மாநில செயலர் ஹேமு மாலினி அவதூறாக பேசியதுடன் ஆட்களை வைத்து மிரட்டல் விடுத்தார். எனவே அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். மாலையில் தொடங்கிய போராட்டம் இரவு 8 மணியை தாண்டியும் நீடித்தது. இதையடுத்து அங்கு வந்த கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் திருநங்கைகளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகையை பதிவு செய்ய பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு செயல்படுத்தப்பட வேண்டும். அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகையை கண்காணிக்க வேண்டும். அதில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் உடனடியாக கல்வித்துறைக்கு அறிவிக்க வேண்டும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த உத்தரவு விதிவிலக்கு இல்லாமல் பின்பற்றப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கும் ஹோட்டல், ரெஸ்டோ, பார்களில் டிஜே நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கேளிக்கை வரி செலுத்த புதுச்சேரி நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் ஹோட்டல், ரெஸ்டோ, பார்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகளும் ஹோட்டல் உள் அரங்குகளில் டிஜே பாடல் நிகழ்ச்சிகள் அனுமதி இல்லாமல் நடைபெறுவது நகராட்சிக்கு தெரியவந்துள்ளது. புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இயங்கும் ரெஸ்டோ, பார் மற்றும் உணவகங்களின் உள் அரங்குகளில் கேளிக்கை டிஜே பாடல் நிகழ்ச்சி நடைபெறுவதால் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் முறையாக நகராட்சியின் உரிய உரிமம் பெற்று நிகழ்ச்சிகளை நடத்துமாறு வலியுறுத்தப்படுகிறது. முன் அனுமதியின்றி கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தினால் வணிக உரிமம் மற்றும் கேளிக்கை உரிமம் ரத்து செய்யப்பட்டு விதிகள் மற்றும் துணை விதிகள் படியும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனம் மயக்கும் சுவையுடன் மக்கள் எதிர்பார்த்த மன்னா மெஸ் புதுச்சேரியில் கோலாகலமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளது. அசைவத்தில் ஆரோக்கியம் என்ற கொள்கையோடு 2018ஆம் ஆண்டு அச்சுரப்பாக்கத்தில் துவங்கப்பட்ட இந்த உணவு சாம்ராஜ்யம் அசைவ உணவின் தனி சுவையாலும் வாடிக்கையாளர்களை உபசரிக்கும் விதத்தாலும் மக்களின் மத்தியில் அவர்களுக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்கியது. அச்சுரப்பாக்கத்தில் துவங்கிய பயணத்தில் மக்கள் ஆதரவால் 2வது கிளை கள்ளக்குறிச்சியிலும் 3வது கிளை கோயம்புத்தூரிலும் தற்பொழுது தங்களது 4வது கிளையை புதுச்சேரியில் துவங்கியுள்ளோம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் வீட்டு சுவையில் பாரம்பரியமான மசாலா பொருட்களை அன்றைக்கு தேவையான அளவுக்கு அரைத்து உணவு சமைத்து அம்மாவின் கைப்பக்குவத்தில் மக்களுக்கு பரிமாறப்படுகிறது. இதுவே எங்களின் தனி சிறப்பு. மன்னா மெஸ் உணவுகளை சுவைக்க அச்சிறப்பாக்கம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் சென்ற புதுச்சேரி மக்களுக்கு வரப்பிரசாதமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட் ECRல் உள்ள ஹோட்டல் கோல்டன் பிளிஸில் திறக்கப்பட்டுள்ளது. எங்களது மத்த கிளைகளுக்கு கொடுத்த
ஆதரவையும் அன்பையும் மக்கள் புதுச்சேரி கடைக்கும் வழங்குமாறு இரு கரம் கூப்பி வேண்டுகிறோம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.